இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இந்த நாளில் மூணாவது பாயிண்ட்டாக என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார் என்ற பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். முதல்ல ரெண்டு என்ன அப்படின்னா, முதல்ல ரெண்டு பகுதி என்னென்னா, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார்னு தலைப்பில் நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக அவர் யூதாவின் குடும்பத்தையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மூணாவதாக என்னை எல்லா இஸ்ரவேல் மேலும் ராஜாவாக்கினார். அந்த பாயிண்ட் படி நம்ம ஒரு 10 நாள் அல்லது 8 நாள் தியானிக்க போகிறோம். அது என்ன 1 நாளாகமோ 29:26 பார்த்திங்கன்னா, விவிதமாக ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக இருந்தான். அவன் இஸ்ரவேல் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். இஸ்ரவேல் அனைத்திற்கும் அவனை ராஜாவாக்கினாராம். தாவீது சொன்ன இந்த வார்த்தையின்படியே எல்லா இஸ்ரவேல் மேலும் அவரை ராஜாவாக்கினார். கர்த்தர் என்னை எல்லா இஸ்ரவேல் மேலும் ராஜாவாக்கினார்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் ஆண்டவர். இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலின் மேலே அவர் 40 வருஷம் ராஜாவாக இருந்தாராம். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா. இவ்விதமாக 1 நாளாகமம் 29:26 இவ்விதமாக ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக இருந்தான். அவன் இஸ்ரவேலை ஆண்ட வருஷம் 40 வருஷம். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். தாவீதை எல்லா இஸ்ரவேலும் ராஜாவாக்கினார் என்று அவர் சொன்னார்ல விசுவாசத்தோட, அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். 40 வருஷம் சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருந்தாராம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நம்மையும் அப்படியே உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.